எதுக்கு சும்மா விளையாண்டுக்கிற ஒரு வெள்ளா ஜாமன் வச்சு? ஆமாம், நம்ம ஏன் லூஸ் திரும்ப விளையாண்டு இருக்கிறோம்? பேசாம நம்ம போய் அம்மா கிட்ட போய் கேட்கலாமா? அந்த நம்ம டேட்டு கிச்சன் செட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கண்ணா, அதெல்லாம் வச்சு விளையாடலாமா? அதெல்லாம் அம்மா தரேன், அதெல்லாம் அம்மா பர்த்டேக்கு தான் தரோம். அம்மா கிட்ட கெஞ்சி கேட்கறத பார்க்கலாம். சரி வா. அம்மா அம்மா, ஐயோ அம்மா, ஏம்மா என்ன ஏன் சத்தம் போட்டே வர்றீங்க? அம்மா அன்னைக்கு நம்ம விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் பார்க்கலாமா? அதெல்லாம் முடியாது. பார்க்கவா செய்யலாமா? டேய், அது உங்க பர்த்டேக்காக வாங்கினதுடா. சும்மா சும்மா எடுத்து பார்த்துட்டேன்னா பத்தியா சொன்னல, பத்தியா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குதுல்ல. அம்மா ப்ளீஸ்மா பார்க்கவா செய்யலாமா? அம்மா ப்ளீஸ்மா பார்க்கவா செய்யலாம். நீ பீராக்குமா கொண்டு போய் வச்சுட்டேன். ஆமா, நீங்க சும்மா சும்மா எடுத்து பார்க்குறேன்னு சொல்லி விளையாடிட்டு பழசாக்கிட்டீங்கன்னா பர்த்டேக்கு அப்புறம் என்ன பண்றது? சரி, எடுத்து பார்க்க தான் செய்யணும், ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா நான் எடுத்து காட்டுறேன். சரி ஓகே. சரியா? சரி, பிரிக்கக்கூடாது. சும்மா என்னென்ன இருக்குன்னு பார்க்க மட்டும்தான் செஞ்சுக்கணும். பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. சரியா? இவங்களுக்கு பர்த்டே வருது. பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்க போகும்போது கூடவே சரி எப்படி விளையாட்டு சாமானை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், விளையாடுவாங்கன்னு சொல்லி விளையாட்டு சாமானை வாங்கினேன். அதை வாங்கி இவங்ககிட்ட கொஞ்ச நாளாக காட்டல. ஏன்னா இப்போவுமே எடுத்து விளையாடிட்டேன்னா பர்த்டேக்கு திருப்பி வேணும்னு கேட்பாங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டோம். இப்போ போய் அதை எடுத்து மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். பிரிக்க மாட்டேன், அதுதான் கண்டிஷன். ஸ்டார்ட் பண்ணுங்க. வா 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 வா. ஏய், என்ன பண்றாங்க? ஆப்ரேஷன் பண்ண நானே அமைதியா வரேன். இவ காப்பாத்துங்க. இரு, தொடக்கூடாது யாரு. நான் தான் எடுப்பேன். முதல்ல அமைதியா உட்காரு. நீதான் அங்க உட்காந்த. என்ன எடுக்க போறோம் அப்படின்னா டோராவோட கிச்சன் செட்டு. இந்த கிச்சன் செட்டு தான் ஒன்று வாங்கினது. இவ எப்போ போனாலும் கிச்சன் செட்டு இதுதான் அவன் வாங்குறது. ஓப்பன்லாம் இல்லை, இதை சும்மா பார்க்கறது மட்டும்தான். இதில் என்னென்ன இருக்குன்னு இதுலேயே பார்த்தா எல்லாமே தெரியும். அது இல்லாமல் நம்ம இதுக்கு பின்னாடியும் போட்டிருக்காங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. பேட்டரி எல்லாம் போட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இது வந்து யாருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணீங்கன்னு பார்த்தா நம்ம யாச்சுக்கு பிரக்யாவோட பர்த்டே கிஃப்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். இதோட ரேட்டு வந்து 1500 ரூபாய்க்கு 5 ரூபா கம்மி. 1450 ரூபா, 1495 ரூபா. இது யாருன்னு தெரியுமா? யாரு? நீதா? நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். சரி, இப்போ இந்த கிச்சன் செட்டு இதுக்குள்ள எல்லாமே இருக்கு. இது கிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணணும். இப்பவே எல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி ஓகே. சரி, விடு தள்ளு. இனி அடுத்தது பார்க்கலாம். இதுவே லேட் பண்ணாத. அடுத்ததா மறுபடி ஒரு கிச்சன் செட். இது வந்து ஹோம் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றது. அதாவது இதுல வந்து ஐஸ்கிரீமு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது அந்த சைடில் தெரியுதா? ஐஸ்கிரீமு, அப்புறம் சூப்பு வைக்கிற மாதிரி, பாப்கார்ன், இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு எல்லாமே இந்த செட்டில் இருக்கும். ஆமாம், இது எல்லாமே கார்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கார்டு கொடுத்துருக்காங்கம்மா. கார்டு ஏதோ இங்கே பாரு, இந்த கார்டு. இது வந்து இந்த கார்டை கொடுத்து நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். 33 பீஸ் இருக்குது அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் லைட் எரியும், சவுண்டு கேட்கும், பேட்டரியில் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டிமுலேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூரிய வெளிச்சத்தில் வைக்கிறது. சரியா? அது சூரிய வெளிச்சத்தில் வச்சு ஒர்க் பண்ணுறது. அப்புறம் இது ஒன்று
சரியா சேர்ந்து விளையாடுறது. இது வந்து நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ரேட்டு வந்து 1045 ரூபா. எல்லாம் 45ன்னு வருது. 1045 ரூபா இதோட ரேட்டு. சரி ஓகேவா. இதில் வந்து 33 பீஸ் வரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா இன்னொன்று வந்து எல்லாருமே விளையாடுறதுக்காக. சரியா? ஓகே. ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி வளையத்தில் வச்சுட்டு இது வந்து சுற்றி விடு. ஒரு இது மாதிரி இருக்கும். அதை வந்து சுற்றி விட்டோம் அப்படின்னா அதில் போய் நம்ம ஜம்ப் பண்ணி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நியூ வே டு த ப்ளே ஹாப்ஸ்காட்ச் அந்த மாதிரி ஒரு விளையாடுறது. இதில் பின்னாடி எப்படி விளையாடலாம் அப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. கிளாப் 5 டைம். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி அப்படிங்கிறது குயிக் ஃபீட் இன் 10 டைம். இதை வந்து சுற்றி இந்த மாதிரி இருக்கும். இதை சுற்றி விட்டு இதில் நம்ம வந்து விளையாடலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து டைமண்ட் ஷேப்பு, இது ட்ரெடிஷ்னல் ஷேப்பு, ஜிக்ஸாக், யூ ஆர் ஆன் ஓன் வே. எந்த மாதிரி வேணாலும் நம்ம வச்சு இதை வச்சு நம்ம சுற்றி விட்டு எது வருதோ ஒரு ஆளுக்கு எது வருதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரியா? அவ்வளோதான். இது வந்து விளையாடும் போது நல்லா காமெடியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இதோட ரேட் அதே மாதிரி இதோட ரேட் வந்து 1095 ரூபா. நான் சொன்னேன்ல எல்லாமே 5 ரூபா கம்மியாக, ரவுண்ட் அமௌண்ட் இல்லாமல் 5 ரூபா கம்மியாக இருக்குது. இது வந்து 1095 ரூபா. இது வந்து இன்டோர் வீட்லேயே ப்ளே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது. அடுத்ததா சைக்கிள் பம்பு. சைக்கிளுக்கு காற்று அடிக்கிறதுக்கு பம்பு ஒன்று. ஆமாம், தங்கச்சிக்கு வாங்கினது எடுத்துக்கலாமா? தங்கச்சிக்கு வாங்கினது இதை வச்சு பாப்பா விளையாட்டு காட்டணும். ஏன்னா இப்போ வந்து அவளுக்கு கேட்குற சவுண்ட் ஆயிடுச்சு கூப்பிட்டா. அதனால் அவளுக்கு இதை விளையாட்டு காட்டி பார்க்கலாம். தான் அங்கே போய் காட்டு. தூரத்தில் இருந்து தூரத்தில் சரி போது உச்சா ஊத்தி இருப்பா. அவளை எடுக்கலாம். இல்ல உச்சா ஊத்துல அவளை ஆட்டி விட்டா போதும். சரி அதை நீ சைக்கிள் பம்ப் ஏன் தெரியுமா வாங்கினது? இது உடைஞ்சிருச்சு. சைக்கிள் பம்ப் நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு. சைக்கிள் பம்ப் இங்க இதாயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. அடிச்சிட்டு இருந்தோமா, அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இது கட் ஆகி அதெல்லாம் வந்து எனக்கு தான் தெரியும். சரி இதையாவது ஒழுக்கமா வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது உங்க 2 பேர்த்துக்கு என்ன வச்சது வாங்கினதுன்னா இது இன்னொன்னு இங்க. சரிம்மா சத்தம் போடாதடா. விடு போதும். சரி இதெல்லாம் எடுத்து வைங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. முடியாது பாப்பா அழுகுறா. நீ பேசாம எடுத்து வை. சைக்கிள் பம்பு மட்டும் எடுக்கணும். பாப்பா விளையாடு. பாப்பாவுக்கு வாங்கினது மட்டும் அந்த திங்ஸை மட்டும் எடு. மற்றதெல்லாம் எடுத்து உள்ள வை. சைக்கிள் பம்பு மட்டும் எடுங்க. அதையெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. உள்ள வச்சு கொண்டு போய் பத்திரமா வைங்க. அப்பதான் பர்த்டேக்கு. இதையும் பிச்சிடாதா. கொண்டு போய் பத்திரமா வை. வேற வாங்கி தர மாட்டேன். அப்புறம் உள்ள வை. நீ அதை எடுத்து உள்ள வச்சுட்டு சைக்கிள் பம்பை மட்டும் வெளியே வை.